பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நெகேமியா புஸ்தகத்தில் அதிகாரங்கள் 3ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 3வது அதிகாரத்திலே இது எருசலேமுடைய மதில்களை ஏற்கனவே நேபுகாத் நேச்சார் ராஜாவான் படைகளால் பாழாக்கப்பட்டதான இடிக்கப்பட்டதான அந்த மதில்களை மீண்டுமாக கட்டி எடுத்து பிரதிஷ்டை பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு ஜனங்கள் பொறுப்பெடுத்து அதை செய்தார்கள். மொத்தமாக ஒன்றுபட்டு செய்யும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு ஜெயத்தை கொடுத்தது. ஒரு மனத்தோடு தேவனுடைய காரியத்திலே நாம் ஈடுபட்டு ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட நாம் செய்தோமானால் அது நமக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிற காரியமாக இருக்கும். இங்கேயும் அங்கே 12 வாசல்கள் அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு வாசல்கள் பகுதியையும் அங்கே பக்கத்தில் இருக்கிறதான மனுஷர் எடுத்து கட்டினார்கள். அங்கே பிரதான ஆசாரியனை எலியாசுவும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதே போல் அங்கே மீன் வாசலை அசினகவன் குமாரர் கட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு வாசலையும் அங்கே இருக்கிறதான ஜனங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு அவர்கள் கட்டி முடித்து அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினை குறித்து பார்க்கிறோம். 4வது அதிகாரத்தில் இந்த கட்டுமானத்திற்கு எதிர்ப்பு வந்து விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்காய் நாம் எழுந்து செய்கின்ற சில சமயங்களில் சத்துருவானவன் யாராவது சில ஆட்கள் மூலமாகவோ குழுவா மூலமாகவோ எப்படியோ சில காரியங்களில் எதிர்ப்பு கொண்டு வந்து விடுகிறான், தடைகள் கொண்டு வந்து விடுகிறான். சிறு குழுவான யூதாவில் மீதியானுடைய விரோதிகள் எருசலேமின் சுவர் திரும்பவும் கட்டப்படுவதை எதிர்த்தார்கள். நெகேமியாவும் ஜனங்களும் பரியாசத்தையும் தீவிரமான பயமுறுத்துதலையும் அதைரியத்தையும் பயத்தையும் எதிர்கொண்டார்கள். தேவனுடைய வேலைக்கு எதிரான எதிர்ப்பானது எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. பரியாசமானது ஜபத்தினாலும் தீர்மானத்தினாலும் மேற்கொள்ளப்பட்டது. தீவிரமான பயமுறுத்தலானது ஜபத்தினாலும் கவனமான பாதுகாப்பினாலும் மேற்கொள்ளப்பட்டது. அதைரியமும் பயமும் தேவபக்தியுள்ள தலைவர்களின் விசுவாசம், அவருடைய ஊக்கம் மற்றும் எதிராளியை எதிர்பார்க்க வேண்டிய அவருடைய முன்னேற்பாடுகள் ஆகியவைகளினால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். விரோதிக்கு எதிராக நெகேமியா ஜெபத்தோடு கூட இந்த காரியங்களை எதிர்கொண்டார். ஜெபமானது தேவன் பேர்ந்த விசுவாசம், தேவன் வேலைக்கும் ஜனங்களுக்கும் அவன் கொண்டிருந்த அன்பு ஆகியவற்றினால் உருவாக்கப்பட்டது. தேவன் தம்முடைய எதிராளிகளை எதிர்க்கவும் அவருடைய வேலைகளை அழிக்கவும் தமது பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யவும் முயற்சி செய்வர்கள் என்ற இருதயங்களை திருப்பவும் ஜெபிப்பது எப்பொழுதும் ஒரு சரியான காரியம். அது நமக்கு ஜெயம் தருகிற காரியம். ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். தேவனுக்காக நம் விசுவாசத்தோடு தாழ்மையோடு ஆண்டவரது காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை அணிந்தவர்களாய் எப்பொழுதும் வானத்தருகின்ற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதை வசனம் எச்சரிக்கிறது. நாம் ஜெயம் கொள்ள முடியும். 5வது அதிகாரத்தில் வரும் பொழுது ஏழைகளுடைய கூக்குரலை நாம் கேட்கிறோம். 5ஆம் அதிகாரமானது யூத ஜனங்கள் மத்தியிலே காணப்படும் நியாயமற்ற பொருளாதார முறைகேடுகளை பற்றி கவலையை தெரிவிக்கிறது. ஐஸ்வர்யவான்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் அவர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி தங்களுடைய சொத்துக்களை அடைமானம் வைக்கவும் தங்களுக்கு தானியம் வாங்குவதற்கு பணத்தை கடனாக வாங்கும்படியாகவும் செய்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஏழைகள் தங்கள் பிள்ளைகளை பசிப்பட்டிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர்களை அடிமைகளாக கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நெகேமியா கோபத்தோடு அநியாயத்திற்கு எதிராக போராடி கொடுமை செய்தவர்களை மனம் திரும்புதலுக்கும் திருத்திக் கொள்வதற்கும் வழி நடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். பொருளாசை என்பது பாவம். கஷ்ட காலத்தில் இருக்கிற மற்றவர்களை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வது, மனித இயல்பின்படி சீர்கேட்டு தன்மையை வெளிப்படுத்தும் ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகின்ற அநியாயம் ஆகியோரெல்லாம் பார்க்கும் பொழுது
தேவன் நமக்கு நீதி செய்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா ஜெபத்தோடு கூட இந்த காரியங்களில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருவதை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அநியாயம் நடக்கும் பொழுது நியாயத்திற்காய் நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் நமக்காக ஜெயத்தை தருவார். அந்த ஜெயத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.